வாமா வரமாடா கை கொடுத்துறேன் நடைய மாட்டு பையன் பையன் இப்படி போட்டியெல்லாம் எந்த ஊர்லப்பா நடக்குது என கேட்டுக்கொண்டிருந்த நம்மவர்களும் பொங்கல் விளையாட்டு போட்டிகளை காலத்திற்கு ஏற்ப மாற்றியதற்கு சாட்சிதான் இந்த காட்சிகள். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பானை உடைத்தல், லெமன் வித் ஸ்பூன், முறுக்கு கடித்தல்னு ஒரே போட்டியை திரும்ப திரும்ப நடத்தி கொண்டிருப்பது என்று எண்ணினார்களோ என்னவோ. ஓட்டப்பந்தயத்தில் புதுமையை புகுத்த எண்ணிய காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மனைவியை தூக்கிக் கொண்டு செல்லும் ஓட்டப்பந்தயம் வைத்தனர். போட்டியில் கலந்து கொண்டது 4 ஜோடிகள் தான் என்றாலும் முதலிடத்தை பிடிக்க ஓடி வந்த இருவர் ஒருவர் பின் ஒருவராக கால் இடறி கீழே விட நிதானமாக மனைவியை தூக்கி வந்த இருவர் வெற்றி பெற்றனர். உண்மையிலேயே கால் இடறி கீழே விழுந்தார்களா அல்லது இதுதான் சான்ஸ் என மனைவிமாரை கீழே போட்டு எடுத்தார்களா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் என்று பார்வையாளர்கள் கமெண்ட் அடித்தனர். ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. இவர்களை விட அட்வான்ஸாக சிந்தித்த நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த சீலாத்திக்குளம் மக்கள் நடத்திய கவ்விங் கிவ்விங் கேம் தான் பொங்கல் விளையாட்டு போட்டிகளின் ஹைலைட்டே. இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? தப்பிலி கேட்டேனே. பிளாஸ்டிக் பந்தை கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாயால் கவ்வி சென்று எதிர்முனையில் கீழே விழாமல் கூடையில் போட வேண்டும் என்பதால் ஜோடிகள் ஒவ்வொருவரும் காட்டிய பெர்ஃபார்மன்ஸ் வேற ரகம். இருவரின் மனமும் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக உள்ளது என்பதை இந்த போட்டி ஊராருக்கு உணர்த்தினாலும் இருவரும் பந்தை கப்பிச் செல்வதை பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இதே போல வேடச்சந்தூர் அடுத்த சந்தைப்பேட்டையில் குழந்தையை போல மனைவியை தூக்கி வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் நடந்து செல்லும் ஒரு போட்டி பார்வையாளர்களை குதூகலப்படுத்தியது. சிலரது பெண்டு கழன்றதால் மனைவியின் எடையை சமாளிக்க இயலாமல் நடுவில் இறக்கிவிட்டனர். உன்னையே உன்னால தூக்க முடியல, நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவே? போய் தானே. ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கியே, உன் வாழ்க்கை என்ன வருது? 4 ரவுண்டுக்கு மேல் தாக்கு பிடித்து மனைவியை தாங்கி பிடித்து ஒருவர் வெற்றி பெற்றார்.
தொடர்ந்து போட்டிகள் நிறைவு பெற்றதும் அந்த ஊர் பெண்கள் போட்ட ஆட்டத்தால் சந்தைப்பேட்டை குலுங்கியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த விகேபுரத்தில் ஆட்டு உரலை தூக்கி பந்தாடி பெண்கள் தங்கள் வலுவை ஊருக்கு பறைசாற்றினர். குடும்ப பாரத்திற்கு முன்னால் இந்த பாரமெல்லாம் சும்மா என்று ஆட்டு உரலை தூக்கி வீசினர் பெண்கள். கள்ளக்குறிச்சியில் காவலர்கள் குடும்பத்தினர் நடத்திய விளையாட்டு போட்டியில் பராக்கிரமம் காட்டிய காவலர்களின் கை வரிசையால் கயிறு அறுந்து போனது. வலுவை கூட்டி கயிறு இழுத்தவர்கள் கயிறு அறுந்து போனதால் மொத்தமாக கீழே சரிந்தனர். கலகலப்பும் குதூகலமுமாக நடத்தப்பட்ட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன.